நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில எனக்கு யாருடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்பு வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க. நடிகை மைனா நந்தினிய பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்கள பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் யாரெல்லாம் நம்ம சில சமூகம் சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ, அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. மைனா நந்தினியை நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் சொல்லலாம். கிட்டத்தட்ட டெலிவிஷனா இருக்கட்டும், வெள்ளித்திரையா இருக்கட்டும், இப்போ யூடியூபா இருக்கட்டும், எல்லா இடங்களிலும் பின்னிப்படையில எடுத்துட்டு வராங்க. இது வரைக்கும் இவங்கள ஒரு ஃபன்னான பர்சன் பார்த்திருந்தோம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறம் கூட இவங்க ஒரு ஃபன்னான முகத்தை தான் பார்த்துட்டு இருந்தோம். ஆனா இவங்களுடைய நடிப்புல இந்த அளவுக்கு ஒரு வெரைட்டியை காட்டுவாங்க, நடிப்பின் ராட்சசியா மாறுவாங்கன்றத நம்ம இவங்களோட யூடியூப் சேனல் மூலமா தான் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. ஏன்னா அந்த அளவுக்கு எங்கடா மைனா நந்தினியை காணோம், சேனல்ல எந்த ஒரு பக்கமும் காணாம போயிட்டாங்களே. ஏன்னா ஒரு காலத்துல இவங்க இல்லாத ஷோவே இல்ல. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜட்ஜா இருப்பாங்க, இன்னொரு பக்கம் ஆங்கரிங் பண்ணிட்டு இருப்பாங்க, இன்னொரு பக்கம் டிவில நடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட பொண்ணு காணோன்ட்டு எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தா சடனா லவ் ஆக்ஷன் டிராமான்ட்டு அவங்களுடைய ஓன் சேனல் மூலமா, அவங்களுடைய ஓன் ப்ரொடக்ஷன் மூலமா ஒரு சில சீரீஸை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இந்த சீரீஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தருக்கும் மனசளவுல டச் பண்ற வகையில தான் இருக்கு. ஏன்னா ஒவ்வொருத்தரும் என்னென்ன வலி வேதனைலாம் அனுபவிக்கிறாங்க பர்சனலா அப்படின்றத இவங்க படம் மூலமா எடுத்துக்காட்டா இருக்காங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு நெகட்டிவிட்டியா இருந்ததோ அந்த பிக் பாஸ்க்கு அப்புறமா இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஆக்ஷன் டிராமா மூலமா பாசிட்டிவா மாத்திருக்காங்க. அந்த வகையில இவங்களுடைய லவ் ஆக்ஷன் டிராமா இந்த சீரீஸ்ல உங்களுக்கு எந்த சீரீஸ் ரொம்ப பிடிக்குமோ அதை ரெட் டாட்டின் மூலமா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். மைனா நந்தினி இண்டஸ்ட்ரிக்கு வந்து கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. அவங்க ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்டா உள்ள என்ட்ரி ஆகி அதுக்கப்புறம் சின்ன திரையில மைனா அப்படின்ற ஒரு பேரோட சரவணன் மீனாட்சில செமையா கலக்குனாங்க ரச்சிதா கூட சேர்ந்து. அதே சீரீஸ்ல வேட்டையனா கவின் கலக்குனாரு. இப்போ அவரு வெள்ளித்திரையில அடுத்து சிவகார்த்திகேயன் அப்படின்ற பேர் எடுக்கிற அளவுக்கு உயர்ந்துட்டாருன்னு சொல்லலாம். எல்லாருமே அவங்களுடைய கெரியர்ல ரொம்பவே பிஸியா போயிட்டு இருக்காங்க. சோ இவங்கள விஜய் டிவிலே பார்த்துட்டு ஒரு சிலர் என்னாச்சு இவங்களுக்கு ஏன் வந்து சேனல் பக்கமே வரமாட்டாங்க அப்படின்ற கேள்வியில கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு இதுதான் ரீசனா அப்படின்றது இப்பதான் தெரிய வருது. ஏன்னா அவங்களுக்கு வெள்ளித்திரையில நிறைய படங்கள் பண்ணணும்னு ஆசையாங்க. ஒரே ஜோனர்ல நம்ம எவ்வளவு நாள் தான் இருக்கிறது, நம்மளோட இன்னொரு சைடும் காட்டணும், நமக்கு நல்ல வாய்ப்பு வரணும்ன்றதுக்காக தான் இதுக்குள்ளே இருந்தா இதுக்குள்ளேயே தான் இருக்க முடியும், அதை விட்டு வெளியே வரணும்னு நினைச்சுதான் அங்க சேனல் பக்கமே போறது இல்லையா. மத்தபடி அவங்களுக்கும் இவங்களுக்கும் எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாதாம். ஒரு பாசிட்டிவான வேலை தான் இந்த பக்கம் ஆக்டிங், இன்னொரு பக்கம் மைனா விங்ஸ்ன்ட்டு அவங்களுடைய ஓன் சேனல் மூலமா அவங்களுடைய டே டு டே லைஃப்ல நடக்கிற விஷயங்களை அவங்க சொல்லிட்டு வராங்க. இவங்க பாத்தீங்கன்னா மதுரையில ஒரு வாடகை வீட்டுல தான் இருந்திருக்காங்க. அந்த வாடகை வீட்டுல இருக்கும் போது ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணிருக்காங்க. அதாவது வீடு இடிஞ்சு விழுந்து பாத்திரம் வைக்கிறதுக்கு கூட எடை இல்லாம ரோட்டு ஓரத்துல இவங்க படுத்த கதையா இருக்கட்டும், அண்ட் ஒரு சில பாத்திரங்களை கார் நிக்க வைக்கிற அந்த குடோன்ல வச்சு கட்டில் கடையில படுத்த கதையா இருக்கட்டும், இப்படி நிறைய எமோஷனலான மொமெண்ட்ஸ் தான் இவங்களுடைய லைஃப்ல நடந்திருக்கு. அந்த அளவுக்கு பெயின்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்த இவங்களுக்கு ஆஃப்டர் மேரேஜ் வச்சு நல்லா இருக்கும்னு நினைச்சு இவங்க பண்ண முதல் திருமணம் ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயமா மாறிடுச்சுன்னு சொல்ல முடியும். இந்த விஷயத்த ஏன் இப்ப நீ பேசுற, அவங்க எவ்வளவு சந்தோஷமா யோகி கூட வாழ்ந்துட்டு இருக்காங்க, இப்ப போய் எதுக்கு இந்த விஷயம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்கலாம். இந்த வீடியோ பாக்குறவங்க நெகட்டிவான கமெண்ட்ஸ் கூட கொடுக்கலாம். ஆனா இந்த விஷயம் தெரிய வந்தாதான் அவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு அவங்க இருந்திருக்காங்க, அவங்களுடைய அந்த முதல் திருமணத்தை பத்தியும் ஒரு சில தவறா பேசினாங்க. ஏன்னா அவங்களுடைய முதல் கணவர் எடுத்த அந்த தவறான முடிவால இவங்க தான் எல்லாத்துக்கும் காரணம், இவங்களால தான் இந்த முடிவு வந்தது அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா அப்ப எதுவுமே பேசாத மைனா 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட ஓப்பனா பேசியிருந்தாங்க. இப்ப கொடுக்குற இன்டர்வியூஸ் எல்லாம் கூட அவங்க வந்து அந்த முதல் திருமண வாழ்க்கையை பத்தியும் பேசிட்டு தான் இருக்காங்க. அப்ப அவங்க சொல்லும் போது எனக்கு திருமணமாகி அன்னைக்கு நைட்டு நான் சந்தோஷமா அவங்களுடைய வீட்டுக்கு போவேன்னு பார்த்தா அவரு புழல் ஜெயிலுக்கு போனாரு. நான் ஃபர்ஸ்ட் அவரை அங்கதான் பார்த்தேன். அப்படிதான் என்னுடைய வாழ்க்கை ஆரம்பிச்சது. ஜூன்ல திருமணம் நடந்தது, பிப்ரவரியில அவர் இறந்துட்டாரு. அதுக்கு எப்படியெல்லாம் என்ன ஃபேம் பண்ண வச்சிருந்தாங்களோ அது அப்படியே நெகட்டிவா எனக்கு ஃபேம் ஆச்சு. சோ என்னுடைய வாழ்க்கை ரொம்ப ரொம்ப கடினமான சூழ்நிலையில தான் நான் வாழ்ந்துட்டு ரொம்ப எமோஷனலா இருந்தாங்க. அதே மாதிரி திருமணத்தை நினைச்சு ரொம்பவே பயந்துருக்காங்க. எந்த இடத்துக்கும் போக முடியாதான். அதாவது 23 வயசுல ஒருத்தவங்க விடோவா ஆயிட்டு எந்த இடத்துக்குமே போக முடியாத ஒரு சூழ்நிலை யாருக்குமே வரக்கூடாது, கண்டிப்பா இதுல இருந்து வெளியே வரணும்னு சொல்லிதான் அவங்க இந்த ஸ்டோரியே சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்களோட இந்த ஓன் சேனல்ல கூட விடோ அப்படின்ற டாபிக்ல இந்த சீரீஸ் கொடுத்திருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு சீரீஸ்னு சொல்லலாம். ஒவ்வொரு சீரீஸுமே ரொம்ப எமோஷனல் ஹார்ட் டச்சிங்கா தான் இருக்கு. இப்படி அவங்களுடைய திருமண வாழ்க்கை ரொம்ப மோசமானதை தொடர்ந்து நம்மளை யார் கல்யாணம் பண்ணிப்பா, அப்போ ஃப்ரெண்டா இருந்த யோகி அடுத்தடுத்து நமக்கு வந்து ஃப்ரெண்டா மட்டும்தான் இருக்கணும்ன்ற மைண்ட் செட், அதாவது எந்த எண்ணமும் இல்லாம பழக ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே அது
கண்டினியூ ஆக 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 ஒரு பாயிண்ட்ல நீ ஏன் இப்படி இருக்க, திருமணம் பண்ணிக்கோ அப்படின்ட்டு யோகி கேட்க, என்னெல்லாம் யாரு பண்ணுவா, என்னுடைய மைனஸ் எல்லாம் தெரிஞ்சு எனக்கு ஒருத்தன் கிடைச்சா மட்டும்தான் என் வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அப்ப எதுவுமே பேசாம போன யோகி நியூ இயர் அன்னைக்கு அவங்க ஃபேமிலியோட மைனா நந்தினி வீட்டுல போய் உட்கார்றாரு. வந்து மாமா பொண்ணு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கூப்பிட, எங்க பாப்ப போறோம் அப்படின்ட்டு மைனா நந்தினி யோகியோடைய அப்பா கிட்ட கேட்க, உன்னை பார்க்கதாமா நாங்க வந்திருக்கோம்னு சொன்னதும் அவங்களுக்குள்ள ஒரு பதட்டம் பயம். 1 இயர் டைம் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் இந்த மேரேஜ்க்கு ஓகே பண்ணி ரொம்ப சிம்பிளா பண்ணணும்னு நினைச்ச மேரேஜ் ரொம்ப ரொம்ப கிராண்டா கோலாகலமா பண்ணாங்க. அதுவும் நெகட்டிவிட்டி ஆயிடுச்சு. ஸோ 7 வயசுல வீடு இல்லாம தவிச்ச தவிப்புக்கு இப்ப அவங்களுக்கு சொந்தமா ஒரு வீடு மதுரையில மட்டும் இல்லாம சென்னையில டி நகர்ல மாளிகை மாதிரி ஒரு பெரிய வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கு. கண்டிப்பா அந்த ஆசை நிறைவேறணும். ஸோ இவங்களுடைய அந்த மேரேஜ் அப்போ 2 லட்சம் கடன் வாங்கி நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணாராம் யோகி. யோகி ஒரு நல்ல மனுஷனே சொல்லலாம். நல்ல ஒரு நண்பர், நல்ல கணவர், நல்ல ஒரு அப்பா, இப்போ ஒரு நல்ல டைரக்டரா ப்ரூவ் பண்ணிட்டாருன்னே சொல்லலாம். ஏன்னா இப்போ அவருடைய இந்த ஓன் சேனல்ல அவர் தான் எல்லா சீரீஸ்க்குமே டைரக்ஷன்ல இருக்காரு அண்ட் ஆக்டும் பண்றாரு. எந்த அளவுக்கு அவங்களுடைய மனைவிக்கு சப்போர்ட்டிவா இருக்காருன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு கிடைச்சா கூட ஓகே நீ போய் பண்ணு, நான் பாத்துக்கிறேன் துருவா அப்படின்னு சொல்லி தன்னுடைய குழந்தைய கூட அவரு ரொம்ப நல்லாவே டேக் ஓவர் பண்றாரு. எல்லாருடைய வெற்றிக்கு பின்னாடி, அதாவது ஒரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடி பெண் இருப்பாங்க சொல்லுவாங்க. அதே மாதிரி மைனானந்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி யோகி தான் கண்டிப்பா இருக்காருன்னே சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு அடிமட்டத்துல இருந்து மேல வந்து இப்போ மத்தவங்க கிட்ட வாய்ப்பு தேடி போற நிலைமை மாறி இவங்க கிட்ட வாய்ப்புக்காக பல பேர் வர நிலைமைக்கு இவங்க மாறி இருக்காங்க. சோ இது கூட ரொம்ப ஈஸியாலாம் வரல. இவங்க நிறைய திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். காலையில இருந்து நைட்டு தூங்கமே வராம அடுத்து என்ன பண்ணலாம், எடுத்து பண்ணலாம், சரி இந்த மூவில ஏதாவது கிடைக்குமா, இதுல நம்ம என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றோம் அதெல்லாம் மாத்தணும், இது போல எண்ணங்களோட தான் யோகி சுத்திட்டே இருப்பாராம். சோ இதுக்கு பின்னாடி இவர் மட்டும் இல்லாம இவரோட டீமும் இருக்காம். சோ இவங்க பாத்தீங்கன்னா பிபி மட்டும் இல்லாம 2 பேரும் சேர்ந்து மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இந்த ஷோலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அப்பதான் யோகி இவங்க மேல எந்த அளவுக்கு லவ்வா இருந்தாருன்னு தெரிய வந்ததுன்னே சொல்லலாம். ஏன்னா இவங்களுடைய ஃபேஸையே அவருடைய ஹார்ட்டுக்கு நேரா அவரு பச்சை குத்தி இருப்பாரு. மைனா நந்தினி கலரால தான் நிறைய இடங்கள்ல அவமானப்பட்டாங்க. அதே கலரை வச்சுதான் அதே டாபிக்ல கருப்பி அப்படின்ற டாபிக்கோட தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் சீரீஸ் ஸ்டார்ட் ஆச்சு. அது எந்த அளவுக்கு வெற்றி நடை போட்டுட்டு வருது அப்படின்றத கண்டிப்பா அந்த சீரீஸ் பார்த்தவங்களுக்கு ரொம்ப நாளாவே தெரியும். அதுல இருந்து அவங்களுடைய வீட்டு பெண்களுக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அந்த சிச்சுவேஷனையுமே கண்டென்ட்டா மாத்தி அதுல இது வைக்கணும் அது வைக்கணும்ட்டு எல்லாமே ரியலிஸ்டிக்கா பண்ணிட்டு வராங்க. ஸோ பாலு அப்படின்ற ஒரு தம்பியும் இவங்களுக்கு இருக்காங்க. எப்படி அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட்டிவான ஃபேமிலி கிடைச்சிருக்குன்னா, கணவர் மட்டும் இல்லாம அவங்களுடைய தம்பி இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவ்ங்க. அதாவது சின்ன வயசுல நம்ம 2 பேரும் சேர்ந்து வீடு வாங்கணும்ட்டு முடிவு பண்ணதை தொடர்ந்து இவங்க 10th ஃபெயில் ஆயிட்டாங்களாம். அந்த நேரத்துல சூசைட் கூட ட்ரை பண்ணிருக்காங்களாம் மைனானந்தினி. அவங்க அப்பா அம்மா ஆரம்ப காலகட்டத்துல 100 ரூபாய் 150 ரூபாய்க்கு சம்பளத்துக்கு போனாங்க. ஆனா இப்போ இவங்க பல லட்சம் சம்பாதிக்கிறாங்க. அதை பார்க்கும்போது எங்களுக்கு பெருமையா இருக்குன்ட்டு சமீபத்துல கூட அவங்க அப்பா அம்மா ரொம்ப சந்தோஷமான இன்டர்வியூஸ் எல்லாம் கொடுத்திருக்காங்க. இவங்களை பத்தி ஒவ்வொரு விஷயமும் கான்ட்ரவர்சி தான் சொல்ல முடியும். இவங்களோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியை தொடர்ந்து செகண்ட் பிரெக்னன்சி பாத்தீங்கன்னா அது ஒரு பெரிய இஷ்யூ ஆக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க எல்லாமே பிராங்குங்க, மற்றபடி வேற எதுவும் இல்லைங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி அதுக்கும் முற்றுப்புள்ளி வச்சுட்டாங்க. ஸோ மைனா நந்தினியோட கெரியர் ஏன் ஒருத்தன் கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தா ஹீரோயினா நடிக்க கூடாதா அப்படின்ற கேள்விக்கு பதில் இவங்களுடைய சேனல் மூலமா பதில் கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா அடுத்தடுத்த பெரிய பெரிய வாய்ப்புகள் இவங்க மத்தவங்களுக்கு உருவாக்கணும் அப்படின்றத நம்மளுடைய சிறு சமூகத்தின் மேல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அந்த வகையில இவங்களை பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து பயோகிராஃபில பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா உடனே நம்ம சிறு சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.